தமிழக அரசியலில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெறுவது குறித்து அந்த இரு கட்சிகளுக்கும் இடையே தற்போது ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கம் வகித்து வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளும் இதுவரை வெளியில் இருந்தே ஆதரவு அளித்து வருகின்றன. ஆனால் வரும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார். அது மட்டுமின்றி தவேக அமைச்சரவையில் தங்களுக்கு ஒரு இடம் கிடைப்பதையும் அவர் விரும்புவதாக தெரிகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். தளி, ராமச்சந்திரன் மற்றும் நாகப்பட்டினம் மாரிமுத்து போன்ற அக்கட்சியின் மூத்த எம்எல்ஏக்கள் விஜய் தலைமையிலான அரசு 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். இருப்பினும் கட்சியின் ஒரு தரப்பினர் இன்னும் திமுக ஆதரவு மனநிலையில் இருப்பது வீரபாண்டியனுக்கு ஒரு சவாலாகவே உள்ளது. மறுபுறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவேக அமைச்சரவையில் இணையப் போவதில்லை என்ற தனது பழைய முடிவில் மிக உறுதியாக இருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம், அமைச்சரவையில் சேருவதில்லை என்பது ஏற்கனவே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்களும் இணைந்து எடுத்த முடிவு. அதில் மாற்றம் ஏதும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது மட்டுமே தற்போதைய தங்களின் கொள்கை என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே நிலவும் இந்த முரண்பட்ட நிலைப்பாடுகள் தவேக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக வரும் ஜூலை 20ஆம் தேதி சென்னையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி மற்றும் அமைச்சரவையில் இணைவது குறித்து ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயின் அமைச்சரவை இன்னும் தொடருமா என்பது இந்த கூட்டத்திற்கு பிறகே தெரியவரும்.